Glory be to God. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் சற்று நேர தியானத்திற்காக ஒரு வேத பகுதியை வாசிப்போம். லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் அதனுடைய 24வது வசனம். நீங்கள் அவர்கள் தேசத்தை சுதந்திரிப்பீர்கள் என்று உங்களோடே சொன்னேன். பாலும் தேயிலும் ஓடுகிற அந்த தேசத்தை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன். உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்த உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே. பிரைசலோ. இங்கே 3 சென்டென்ஸை நாம் வாசிக்கிறோம். 1, அவர்கள் தேசத்தை நீங்கள் சுதந்திரிப்பீர்கள். அதாவது ஸ்தோத்திரம், ஒரு கூட்டம் 7 ஜாதிகள் வாசம் பண்ணுகிற ஒரு தேசம். அவர்கள் பெரிய பலசாலிகள், பலவான்கள். அவர்கள் சுதந்திரமாக வைத்திருக்கிற அந்த தேசத்தை நான் உங்களுக்கு கொடுப்பேன். ஸ்தோத்திரம். இந்த பூமியிலேயும் கர்த்தர் ஒருபோதும் நமக்கு அனுபவிக்க முடியாது, ஒருபோது நமக்கு இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது என்று நாம் நினைக்கிற அவன் பலவான்களின் கைகள் இருக்கிறதான நம்முடைய பொக்கிஷத்தை, நம்முடைய ஆசீர்வாதங்களை, நம்முடைய சுதந்திரங்களை நிச்சயமாகவே கர்த்தர் நமக்கு தருவார். ஹல்லேலூயா. இந்த வசனத்தின் மூலமாக அவர் அதை திரும்பவும் நமக்கு நம்மை நினைவுபடுத்துகிறார், நமக்கு உற்சாகப்படுத்துகிறார், நம்மை உற்சாகப்படுத்துகிறார். சோர்ந்து போகாமல் அதிகமாக செழிப்போமாக, வசனத்திற்கு கீழ்ப்படிந்து வாழ்வோமாக. சோதர் பலவான்களை, பலசாலிகளை பார்க்காமல் அவன் வாக்குத்தத்தம் தந்த தேவனுடைய முகத்தை நோக்கி பார்ப்போமாக. எவ்வளவு பலவான்களாக இருந்தாலும் பலவான்களுடைய வில் முறையும். ஸ்தோத்திரம். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்று வாசிக்கிறபடியே ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். தம்முடைய ஜனங்கள் ஹல்லேலூயா முறிவடைந்து போக இல்லாவிட்டால் நிர்மூலமாக தேவன் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார். எவ்வளவு சத்ருவானவன் நம்முடைய ஆசீர்வாதங்களை அவன் பிடித்து வைத்தானோ அவ்வளவுக்கு அதிகமாக ஹல்லேலூயா அவருடைய கையில் இருக்கிற ஆசீர்வாதங்களை கர்த்தர் ஏற்ற நேரத்தில் நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிப்பார். அடுத்து வாசிக்கிறோம். பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன். ஹல்லேலூயா. சத்துருக்களின் கைவசத்தில் இருக்கிற தேசம் எப்படிப்பட்ட தேசம்? பாலும் தேனும் ஓடுகிற தேசம், செழிப்பான தேசம், மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட தேசம். தேவன் ஸ்தோத்திர உலக தோற்றம் முதலே தம்முடைய ஜனங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருந்த அந்த தேசம். ஹல்லேலூயா. அந்த தேசத்தை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன். பிரியமானவர்களே, நமக்காக உலக தோற்றத்திற்கு முன்னாகவே பிதாவாகிய தேவன் நமக்காக ராஜ்யத்தை பண்ணி வைத்திருக்கிறார், ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அங்கே பசி இல்லை, தாகம் இல்லை, கண்ணீர் இல்லை, துக்கம் இல்லை. ஹல்லேலூயா. எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்ட சமாதானமான செழிப்பான சந்தோஷமான ஒரு தேசம். ஹல்லேலூயா. அந்த பரலோக தேசத்திலே நாமும் பிரவேசிக்கணும், அந்த தேசத்தை நாமும் சுதந்திரமாக கொள்ள வேண்டும். ஆனால் ஒரு கண்டிஷன். அடுத்த வசனத்திலே, உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்த உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே. அப்போது இந்த 2 காரியங்களையும், இந்த ஒரே காரியம் தான் 2 விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதை சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்றால் மற்ற ஜனங்களை போல நாமும் காணப்பட்டால் ஒருபோது நமக்கு சுதந்திரித்து கொள்ள முடியாது. ஆதலால் கர்த்தர் மற்ற ஜனங்களை விட்டு நம்மை பிரித்தெடுத்தார். அந்த பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவத்தில் யாரெல்லாம் நிலை நிற்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற இந்த உலகத்தின் சந்தோஷங்களையும் அதைவிட மேலான பரலோக சந்தோஷத்தையும் அனுபவிக்க முடியும், அதை சுதந்திரமாக கொள்ள முடியும். ஸ்தோத்திரம். அந்த பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவத்தில் நிலை நிற்க வேண்டும் என்றால் அதே அதிகாரம் லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் அதனுடைய 7-8 வசனங்களை வாசிக்கிறோம். ஆதலால் நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தராயிருங்கள், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். அடுத்த வசனம், என் கட்டளைகளை கைக்கொண்டு நடவுங்கள், நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். இங்கே 2 காரியங்களை வாசிக்கிறோம். 7ஆம் வசனத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தராயிருங்கள். சில காரியங்களை நாமவே செய்ய வேண்டியது இருக்கிறது. நமக்கு முடியும், நாம் நினைத்தால், நாம் தீர்மானித்தால் ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவத்தில் நிற்க வேண்டும் என்று நாம் உறுதியான ஒரு தீர்மானத்தோடு காணப்பட்டால் நம்மால் ஆகும். அதனால் நாம் நம்மையே பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தராக இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூடியிருப்பார். ஆனால் சில இடங்களிலே நமக்கு தானாகவே முடிவெடுக்க முடியாமல் தவிக்கிற அநேகர் இருக்கிறாங்க.
அவர்களோடு கர்த்தர் சொல்லுகிறார், என் கட்டளைகளை கை கொண்டு நடவுங்கள். தேவன் நமக்கு ஆமென் ஸ்தோத்திரம் இந்த பரிசுத்த வேதாகமத்தில் எவ்வளவோ கட்டளைகளை தந்திருக்கிறார். அந்த கட்டளைகளை சொந்தமாக்கி கை கொண்டு அதன்படி நாம் நடக்கும்போது கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். ஏனென்றால் கட்டளை வேதம் அது சத்தியமாக இருக்கிறது. சத்திய வசனம் அதை நம்மை பரிசுத்தப்படுத்தும். வசனம் நம்மை சுத்திகரிக்கும். ஹல்லேலூயா. அந்த வசனத்தை கை கொண்டு வசனத்தின்படி நடக்கும்போது தேவனும் நமக்கு உதவி செய்வார். அவர் நம்மை பரிசுத்தமாக்குகிற கர்த்தராய் நம்மோடு கூட இருப்பார். எந்த விதமான சுத்தங்களையும் எந்த விதமான சிவப்பான பாவங்களையும் அவருடைய இரத்தத்தால் அவர் சுத்திகரித்து நம்மை பரிசுத்தமாக்கி நம்மை நடத்துவார். 26ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தராகிய நான் பரிசுத்தராக இருக்கிறபடினாலே நீங்களும் எனக்கு ஏற்ற பரிசுத்தவான்களாக இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாக இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். அப்போது நான் தேவனுடைய ஒரு உன்னத பாட்டில் நான் வாசிக்கிறோம், என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவர். இந்த ஒரு கனெக்ஷன் அல்லாட்ட இந்த ஒரு பாண்டிங்கில் நாம் வர வேண்டும் என்றால் நாம் அவருடையவர்களாய் அவர் தேவனுடையவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் என்றால் நாம் அவருக்கேற்ற பரிசுத்தவான்களாக இருக்க வேண்டும். நம்முடைய பார்வையிலே ஒரு சில காரியங்களை நாம் பரிசுத்தவான்களாக இருப்போம். நான் பரிசுத்தம் ஹல்லேலூயா, நான் பரிசுத்தத்தோடு வாழ்கிறேன் என்ற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கும். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் மாற வேண்டும் என்று. அவருக்கேற்ற பரிசுத்தவான்களாய் மாறி அவருடைய கட்டளைகளின்படி நாம் வாழ்ந்து நம்மையும் பரிசுத்தப்படுத்தி கொண்டு ஹல்லேலூயா ஒவ்வொரு நாள் ஆவியானவரின் உதவியோடு கூட வாழ்வோமாக. நிச்சயமாகவே சுதந்திரிப்பீர்கள் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின எல்லா விதமான ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொண்டு அதைவிட மேலான பரலோக சந்தோஷத்தை பரலோக சுதந்திரத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஜெபிப்போம். ஏசப்பா ஸ்தோத்திர ராஜா, எங்களை அளவில்லாமல் நேசித்து வழி நடத்துகிறேன் எங்கள் அன்பன் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நாளிலே நீர்களுக்கு கொடுத்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இந்த வசனத்தின்படி எங்களை முற்றிலுமாக ஒப்புக் கொடுக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. உடைய சித்த வாழ்க்கையை நிறைவேறட்டும். நீங்கள் எங்களுக்கு சுதந்திரமாக வைத்திருக்கிற பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை பரலோக சுதந்திரங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த நாட்களிலே கர்த்தா உடைய கட்டளைகளை கை கொண்டு அதன்படி நடந்து எங்களை நாங்கள் பரிசுத்தப்படுத்தி கொண்டு கர்த்தா உடைய சமூகத்தில் உமக்கேற்ற பரிசுத்தவான்களை மாறி உம்முடையவர்களாய் உடைய சுதந்திரங்களை நாங்கள் அனுபவிக்க எங்களை முற்றிலுமாக ஒப்புக் கொடுக்கிறோம். பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவத்தில் கடைசி வரையந்தம் முடிவு பரியந்தம் அப்பா எந்த அப்பா சூழ்நிலையிலும் நிலைநிற்க எங்களுக்கு உதவி செய்யும். தாழ்த்துகிறோம் அப்பா. எல்லா விதமான நன்மைகளால் ஆசீர்வாதங்களால் வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் அதை நிரப்புவீராக. இயேசு நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். ஜெபத்தை கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். May God bless you.